வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுடநேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுடநேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றோம். மனிதரை அன்பு செய்ய மனிதராக மனுவுரு எடுத்த இறைவன் மனிதனோடு என்றென்றும் வாழ விரும்பி தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாகவும் பானமாகவும் நமக்கு விட்டு சென்றார். பாலைவனத்தில் பசித்திருந்த மக்களுக்கு மன்னா வழங்கிய இறைவன் தன்னை பல நாட்களாக பின்தொடர்ந்து வந்த போதனையை கேட்டு பசியோடு இருந்த மக்களுக்கு வயிறார உணவளித்த இறைவன் தன்னையே உணவாக தந்திருக்கிறார். அன்பில் பல வகை உண்டு. எந்த பிரதிபலனும் பார்க்காத அன்பு. நீ அன்பு விட்டாலும் நான் தனது அன்பை தருவேன் என்று உள்ளார்ந்த அன்பை தருவது. இத்தகைய அன்பை கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசுவையே நாம் திருமுழுக்கு வழியாக மீட்பரும் ஆண்டவருமாக நமது மாபெரும் கொடையாக பெற்றுள்ளோம். அழியா வாழ்வுக்காகவும் நமது வாழ்வுக்கு ஆற்றல் தரும் அருமருந்தாகவும் வாழ்வாகவும் நம் வாழ்வுக்கு உடலும் இரத்தமுமாகவும் இருந்து நம்மை தந்தையோடு இணைக்கும் அருள் பணியை ஆற்றுகின்றன. இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதே கொடைகளை பிறருக்கும் பகிர்ந்து வாழும்போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இத்தகைய மனமகிழ்ச்சியில் இறைவனை தேடி நாம் எப்பொழுதும் கொடுப்பவர்களாக இக்கல்வாரி பலியில் இணைவோம். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய சாலமோன் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், ஞான காரியங்களுக்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும், நாடு செழிக்கவும், குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் பீட்டர் சவுந்தரராஜன், திருமதி மரியநேசம் குடும்ப நலனுக்காகவும், ஞான விசுவாச குடும்ப நலனுக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், மகளின் குடும்ப நலனுக்காகவும், குடும்பத்திலே மரித்த சபரியம்மாள் ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். மேலும் திருமதி சகாயமேரி தாவிதராஜா விமலா இவர்கள் குடும்பத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் ஜிவின் சாம் டிஜோவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், இறைவன் குழந்தைகள் நல்ல உடல்நலையும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தெய்வப்பதி சிறந்து விளங்கவும், செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கவும், சிறப்பாக தனது 3வது பிறந்த நாளை கொண்டாடும் ஜீவினை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறார்கள். நாமும் புனிதமான உயிருள்ள கல்வாரி திருப்பலியிலே பயபக்தியோடு நம்பிக்கையோடு
ஆண்டவரை நோக்கி நமது உள்ளங்களை எழுப்பி நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ பள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் முறைபணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆண்டவரே, ஈசோ பள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் முறைபணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம்
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிராம் போரில் வெற்றி பெற்று வந்ததற்கு நன்றி பலியாக உன்னத குருவும் இயேசுவின் முன்னோடியுமான மெல்கிசேதேக் அப்பத்தையும் இரசத்தையும் இறைவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்தார். எல்லா நிலைகளிலும் கடவுளின் உடனிருப்பு நம்மை தொடரும் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 18 முதல் 20 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 18 முதல் 20 முடிய. அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 1 பங்கை கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அன்பே கடவுள்
அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல்? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல்? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல்? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல்? இரண்டாம் வாசக முன்னுரை. நற்கருணை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, உறவின் அடிப்படையில் நம் அனைவரையும் இணைக்கிறது. நாம் பலராயினும் ஒரே உடலாய் இணைகின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில்தான் பங்கு பெறுகின்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை கிறிஸ்துவோடு ஒருங்கிணைப்பதை எடுத்துக்கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 26 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னீர்வரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இந்த அற்புதமான நாளிலே இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வாரங்களிலே மிக முக்கியமான திருவிழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா, தூய ஆவியார் பெருவிழா, மூவர் இறைவனுடைய திருவிழா. இந்த நாளிலே கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்று சொல்லி பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, சரியாக 750 ஆண்டுகளுக்கு முன் பெகோமியா குரு ஒருவர் இத்தாலிக்கு அவர் பயணம் செய்தார். பயணம் செய்த அவர் பொல்சனா என்ற இடத்திலே புனித கிறிஸ்டினாவினுடைய ஆலயத்திலே அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அவ்வாறு திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அவருக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நான் குருவாகி இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, எத்தனையோ திருப்பலிகளை நான் நிறைவேற்றியிருக்கின்றேன், உண்மையிலே ஆண்டவர் இந்த நற்கருணையில் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது வந்தது. எழுந்தேற்ற நேரம் வசீகரமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய உடலை அவர் உயர்த்தி மக்களுக்கு காண்பித்த போது சந்தேகத்தோடு காண்பித்தார். ஆனால் அவருடைய சந்தேகம் அங்கு தீர்க்கப்பட்டது. சந்தேகத்தோடு வசீகரம் செய்யப்பட்ட அந்த இயேசுவினுடைய உடலை அவர் மக்களுக்கு காண்பித்த போது அந்த அப்பத்திலிருந்து, இயேசுவினுடைய உடலில் இருந்து இரத்தம் வழிந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இதற்கு அந்த குரு மட்டும் சான்று அல்ல, அந்த ஆலயத்திலே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் சாட்சியாக இருந்தார்கள். இதை பார்த்து எல்லா மக்களும் நெகிழ்ச்சி அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அதிசயம், இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நமது ஆலயத்திலே நிகழவில்லை என்று சொல்லி எல்லா மக்களும் அதிசயப்பட்டார்கள். அருகில்தான் பாப்பரசர் 4ஆம் அர்பன் அவர்கள் இருந்தார். உடனே மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த அற்புதத்தை, இந்த அதிசயத்தை நாம் பாப்பானவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவினுடைய உடலிலிருந்து வெளியேறிய அந்த இரத்தமானது இந்த பீடத்திலே இருந்த அந்த துணி மீது பட்டது. உடனே எடுத்துக்கொண்டு
பாப்பானவரிடம் சொல்கின்ற பொழுது பாப்பானவர் அதை பத்திரமாக வைத்திருக்கவும் அங்கு ஒரு பேராலயம் கட்டவும் அவர் முடிவு செய்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதம் அல்ல, இரண்டு அற்புதம் அல்ல. வாழ்க்கையிலே, வரலாற்றிலே நாம் நற்கருணையினால் எத்தனையோ புதுமைகளை, அற்புதங்களை வரலாறு நமக்கு பதிவு செய்திருக்கிறது. ஏன் வரலாறு, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பலவிதமான புதுமைகளை, அற்புதங்களை பெற்றிருப்போம். ஆண்டவருடைய இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவர் நம்மை உணவின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் உறவுக்கு அழைக்கின்றார். சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா உடனடியாக அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? அவர்கள் தண்ணி கொடுப்பாங்க, அல்லது காஃபி கொடுக்கலாம், டீ கொடுக்கலாம், அல்லது உணவு கொடுக்கலாம். ஒருவேளை நான் எதையுமே சாப்பிடவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, உங்களோடு பழகிக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை, உங்கள் உறவில் எனக்கு விருப்பமில்லை என்பதுதான் அர்த்தம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ள, ஆண்டவர் நம்மில் உறவோடு வாழ்வதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே தான் வார்த்தையோடு முடியவில்லை, மாறாக ஆண்டவருடைய உணவோடு தான் இந்த கல்வாரி பலி என்பது நிறைவுக்கு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போதுமே உறவின் வழியாக, உணவின் வழியாக நமக்கு அருகில் வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம், இஸ்ராயேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு பயணம் மேற்கொண்டார்கள். பாலைவனத்திலே பயணம் மேற்கொண்டிருக்கிற பொழுது கடவுள் யாவே இறைவன் உணவின் வழியாக அவர்களுக்கு தந்தையாக, தாயாக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏதோ உங்களை நான் விடுவித்து விட்டேன், இனி நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை மட்டும் அனுப்பிவிடவில்லை, மாறாக யாவே இறைவன் அவர்களோடு உடன் நடந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். என் சமூகம், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த கடவுள் என்ன செய்தார்? அவர்களுக்கு உணவு ஊட்டினார். பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். உணவின் வழியாக நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்பதை அந்த உணவின் வழியாக உறவை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாகத்தான் நாம் கடவுளை பார்க்க நேருகின்றது. அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்க வந்தவர்கள், போதனையை கேட்க வந்தவர்கள், சீடர்களுடைய மனநிலை எப்படி? ஆண்டவரை அனுப்பிவிடுவோம், இவ்வளவு பேருக்கும் நாம் உணவு கொடுக்க முடியாது, இவ்வளவு பேருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்றால் நம்மிடம் நிச்சயமாக இல்லை என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் வெறுமையாக அனுப்பிவிடக்கூடிய தெய்வம் அல்ல, உறவிலே இருக்கக்கூடிய தெய்வம். எனவேதான் உங்களிடம் என்ன இருக்கிறது? 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே புதுமைகள், அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய முதல் காரியம் கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு என்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அந்த புதுமைகளை, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான். பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் புதுமைகள் செய்யவில்லை என்றால் நாம் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று அர்த்தம். கடவுள் எதை கேட்டு நிற்கின்றார்? இருப்பதை கொடு. இத்தனை காண்டு இருக்கு அல்லது கொஞ்சம் தான் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. கடவுளால் எல்லாம் முடியும். சர்வ வல்லவராக இருக்கக்கூடிய கடவுளால் இந்த இடத்திலே புதுமைகள் நிகழ்த்த முடியும், நமது குடும்பத்திலே அற்புதங்களை நிகழ்த்த முடியும். 5 அப்பங்கள் 2 மீன். ஒருவேளை நாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்றால் ஒரு ஆளுக்கு கூட ஒரு சிறு துண்டு கூட மிஞ்சாது. ஆனால் கடவுள் யாரையும் வெறுமையாக விடுவதில்லை, கடவுள் யாரையும் வெறுமையாக அனுப்பி விடுவதில்லை. புதுமைகள் செய்யக்கூடிய கடவுள். அதே போல பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு இறந்து விட்டார், அவரை நாங்கள் நம்பி வந்தோம், இதோ ஏமாந்து போய்விட்டோம் என்று சொல்லி விரக்தியோடு எம்மாவோ நோக்கி சென்று கொண்டிருந்த 2 சீடர்கள், ஆண்டவர் இயேசு அவர்களோடு ஒரு தோழனாக, நண்பனாக பயணப்பட்டார். அவர்களிடத்தில் இறைவார்த்தையை பற்றி அறிவிக்கின்றார். அப்போதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை. விரக்தி, தோல்வி, கஷ்டம், துன்பம், பயம் என்று சொல்லி அவர்களை முழுவதும் ஆட்கொண்டது. மாலை பொழுதானது போது அவர்கள்
ஒன்றாக கூடி உணவருந்துகின்ற பொழுது ஆண்டவர் அப்பத்தை எடுத்து தன்னை உடைத்த போது கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி விவிலியத்திலே வாசிக்கின்றோம். உறவு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை, இந்த விருந்து என்பது ஒரு உறவு. கடவுளுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காக, அந்த உறவிலே இணைந்து கொள்வதற்காக, பலன் கொடுப்பதற்காக இதோ இந்த உறவிலே நாம் இணைந்திருக்கின்றோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடன் திருப்பலின்னு சொல்லாதீங்க. கடன் திருப்பலி தான். ஆனால் அந்த கடன் திருப்பலியை விட உறவுக்கு என்று, உரிமைக்கு என்று நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் ஆண்டவர் பிரசன்னம் பிரசன்னம் என்பதை அடிக்கடி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றாரே. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டி கொண்டு இருக்கின்றது. பவுலடியார் பிலிப்பு நகர மக்களுக்கு எழுதுகின்ற போது சொல்லுவார், நான் ஒரு இழிபறி நிலையில் இருக்கின்றேன். அது என்ன இழிபறி நிலை? ஒரு புறம் பார்த்தால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்பது எனக்கு ஆசை. மற்றொரு புறமோ இன்னும் கொஞ்ச காலம் தங்கி உங்களுக்காக நற்செய்தி தெரிவிக்க வேண்டும், உங்களோடு தங்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எதை தேர்ந்து கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை என்று பவுலடியார் இழிபறி நிலையிலே இருப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அப்படி அல்ல. அந்த இரண்டையுமே ஒரே நேரத்திலே அவர் சாதிக்கின்றார். பவுலடியார் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் இருந்தார், பின் ஆண்டவரிடம் அவர் சென்று விட்டார். ஆனால் நம் ஆண்டவரோ தன் உயிரை ஆண்டவரிடத்தில் கையளித்தாலும் கூட அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த நற்கருணை வழியாக நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். அந்த ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கின்றார். நம் பெயர் சொல்லி காத்து கொண்டு இருக்கின்றார். என் மகனே, என் மகளே, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 11:27 நாம் வாசிக்கின்றோமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவரை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மெய்யாகவே உண்மையாகவே நற்கருணையில் பிரசன்னமாகியிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எப்படி தொடக்கத்திலே ஆதாமை தேடியாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணையில் உள்ள ஆண்டவர் என் மகனே, என் மகளை, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடிக்கொண்டே இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மோடு இருக்க, நம்மை வளப்படுத்த, எல்லாவற்றிற்கு மேலாக நம்மோடு பயணம் செய்வதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவரை சந்திப்பதற்கு, அந்த ஆண்டவரோடு பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பூசை வழிபோல் பாக்கிய செல்வம் இந்த உலகத்திலே இல்லை. புவி நிரம்ப பொன் கொடுத்தாலும் இந்த கல்வாரி பலிக்கு ஈடாக எதுவும் இல்லை. பாடலை பாடுகின்றோம், பாடலாகவே போய்விடுகிறதே. அதை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போது நிறைவேற்றுவது? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய அம்ப்ரோஸ் மிக தெளிவாக குறிப்பிடுவார். கடவுள் ஒளி உண்டாகுக என்றார். வானத்தை படைத்தார், ஆகாயத்தை படைத்தார், பூமியை படைத்தார், செடி கொடிகளை எல்லாம் படைத்தார். எப்படி ஆண்டவர் படைப்புகளை எல்லாம் வல்லமையோடு படைத்தாரோ அதே படைப்பு சக்தி ஒவ்வொரு குருவுக்கும் அவர் திருப்பலி நிறைவேற்றும் போது கொடுக்கப்படுகிறது என்று சொல்கின்றார். இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்கிற மாத்திரத்திலே இயேசு அங்கு உருவாக்கப்படுகிறார் என்பதை தூய அம்ப்ரோஸ் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். உலகை படைத்த கடவுளை படைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இந்த பலிபீடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு தான் எவ்வளவு பெரிய தாழ்ச்சி என்று பாருங்கள். தன்னையே முழுவதுமாக தாழ்த்தி கொள்கின்றார். எப்படி அன்பு தாய் கன்னிமரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தரித்தாலோ அதே போல ஒவ்வொரு திருப்பலியிலும் இது நடந்து கொண்டே இருக்கின்றது. மங்கள வார்த்தை நிகழ்வு ஒவ்வொரு திருப்பலியிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை உணர்ந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி கபிரியேல் தூதர் வாழ்த்திய அந்த வாழ்த்து ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்பிக்கையோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதை கேட்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கின்றதா?
அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கின்றதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் தாழ்ச்சியோடு இருக்கின்றார். மருத்துவர் நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்குத்தான் தேவை. நோயுள்ள மனிதர்களுக்குத்தான் மருத்துவர் தேவை. ஆண்டவர் நம்மைத்தான் தேடி வருகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் பாவி. பவுலடியார் சொல்லுவார், பாவியிலும் பாவி, பெரிய பாவி என்று சொல்வார். உண்மைதான். இந்த உலகத்திலே யாரும் யோக்கியர் இல்லை. ஆனால் கடவுள் நம்மை தேடி வருகின்ற பொழுது அந்த கடவுள் நம்மை தகுதியுள்ள பிள்ளையாக மாற்றுகின்றார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் சொல்கின்றோமே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா நலமடையும் என்று சொல்கிறோமே. ஆண்டவர் நமக்குள் வருகின்றார், நம்மை தூய்மைப்படுத்துகின்றார், நம்மை புனிதப்படுத்துகின்றார், நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார். அந்த ஆண்டவரை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காணிக்கை பவனி நடைபெறுகின்றது. அப்பமும் ரசமும் நாம் கொண்டு வருகின்றோம். அப்படி காணிக்கை பவனிலே அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வருகின்ற போது அந்த அப்பத்திலும் ரசத்திலும் யார் இருக்கிறார்? நாம் இருக்கின்றோம். வசீகரம் செய்யப்படாத அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இந்த பீடத்தை நோக்கி காணிக்கையாக கொண்டு வருகின்ற பொழுது அந்த பொருட்களிலே நாம் இருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எப்படி நாம் உழைத்து நாம் சம்பாதித்து அதை நாம் வாங்கி வருகின்றோம். அதே அப்பமும் ரசமும் இந்த பலிபீடத்திலே இருக்கின்ற பொழுது, குருவினுடைய வார்த்தையால் வசீகரம் செய்யப்படுகின்ற பொழுது நாம் முழுவதுமாக மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னும் ஒருபடி மேலே சென்று பவுலடியார் சொல்கிறார், நாம் எதை பெற்றுக்கொள்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் என்று குறிப்பிடுகின்றார். நான் யாரை பெற்றுக்கொள்கிறேன்? இயேசுவை பெற்றுக்கொள்கிறேன். நான் இயேசுவாக மாற்றப்படுகின்றேன். என் அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்க வேண்டும். தூய அகுஸ்தினார் மிக தெளிவாக குறிப்பிடுவார், ஒவ்வொரு முறையும் நீ ஆலயத்துக்கு வருகின்ற போது நாக்கை நீட்டினால் மட்டும் போதாது, கரங்களை நீட்டினால் மட்டும் போதாது, உன் இதயத்தை நீட்டி என்று சொல்வார். இதயத்தை நீட்டு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்மை வாங்குவதற்கு முன் பலமுறை நாம் மனதால் நம் இதயத்தால் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருப்பலியின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு முறையாக தயாரித்துக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவின் உடலை பெற்றுக்கொள்வதற்காக. பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய தாமஸ் அக்வினாஸ் அழகாக சொல்லுவார், இந்த ஒப்பில்லா இந்த அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேனே தெரியவில்லை என்று சொல்வார். பிரியமான சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நமக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவரிடம் செல்கின்றோம். உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, நல்ல வேலை டாக்டர் இருந்தாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுகின்றோம். திடீர்னு காலையில் 4 மணிக்கு வாக்கிங் போகிறோம். தெருக்களில் போகும்போது என்ன செய்யுது, செல்ல நாய்கள்லாம் ஓடி வருது, விரட்டுது. அப்போ சொல்கிறாங்க, ஒரு குச்சி வச்சுக்கோ. அந்த குச்சி வச்ச உடனே நமக்கு என்ன செய்யுது, ஒரு தெம்பு கிடைக்கி, நமக்கு பயம் போயிருது. அதே போல இந்த வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு தேவை. மருத்துவரை விட, அந்த குச்சியை விட என் ஆண்டவர் எனக்கு அருகில் இருக்கின்ற பொழுது நான் எத்துணை பாக்கியவனாக மாற முடியும், எத்துணை பேறு பெற்றவனாக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கடவுள் நல்லவர், கடவுள் பெரியவர், கடவுள் வல்லவர், உன் கஷ்டங்களை துக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர். நாம் எழுப்பும் அபய குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கக்கூடியவர். எனவேதான் புனித அன்னை தெரேசா மிக தெளிவாக குறிப்பிடுவார், வல்லமையானவரை உற்றுப்பார், உனக்கு வல்லமை கிடைக்கும் என்று சொல்லுவார். அவர் தன்னுடைய டைரியில் எழுதியிருக்கிறார், எண்ணி பார்க்கின்ற பொழுது, வல்லமையுள்ளவர்களுடைய பிரசனத்திலே நான் மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன், அதனால்தான் என்னால் மணிக்கணக்காக வேலை செய்ய முடிகிறது என்று சொல்லுவார். என் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே வேலை செய்து கொண்டிருக்கிறோம், பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற தொழிலிலே பணிகளிலே நிறைவு வேண்டுமென்றால் ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். காலையில் மணி அடித்து ஆலயம் திறந்து கிடக்கு. எந்த கத்தோலிக்க ஆலயமும் ஒருபோதும் பூட்டி கிடப்பதில்லை. ஏன் பூட்டலை? ஆண்டவர் இருக்காரு, ஆள் இருக்குங்க, இறைவனுடைய தெய்வீக பிரசனம் இருக்கிறது.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஒரு நாட்டிற்கு தூதுரை பயணம் மேற்கொண்டார். அப்படி மேற்கொள்கின்ற பொழுது அன்றைய நாளில் அவர் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். அப்படி திருப்பலி நிறைவேற்றுவதற்காக அருகில் உள்ள ஒரு சிற்றாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி திடீரென்று முடிவெடுக்கப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு சமயத்தினுடைய அதிபர், அவர் ஒரு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஆலயத்திலே பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் அந்த ஆலயம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று சொல்லி நாய்களை வரவைத்து எதுவும் வெடிகுண்டு இருக்கா என்று செக் பண்ணதுக்காக கூட்டு வருகிறார்கள். அந்த நாய் என்ன செய்து தெரியுமா? நேராக சென்று இந்த பலிபீடத்தில் உள்ள இந்த நற்கருணையை பார்த்து குறைத்து கொண்டிருந்ததாம். உடனே காவலர் கேட்கிறார்கள், இங்கே யார் இருக்கா, இங்கே என்ன இருக்கு என்று கேட்ட பொழுது அந்த குருவானவர் சொல்கிறார், இங்கே இயேசு இருக்கின்றார், இங்கே இயேசு இருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய ஜான் மரிய வியானி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பதிவு செய்கின்றார். விடிய காலையில் எழுந்து கோயிலுக்கு போகும்போதே அவர் போகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆள் ஆலயத்தில் இருப்பாராம். இவருக்கு ஆச்சரியமா இருக்குமா. அவரை பார்த்து ஒரு நாள் கேட்டார், நான் வந்து பார்க்குறேன், எனக்கு முன்னாடியே நீங்கள் கோயிலுக்கு வந்துருந்தீங்க எப்போவுமே, ஆனால் ஒன்றும் ஜெபிப்ப மாதிரி எனக்கு தெரியவில்லையே, ப்ரேயர் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே என்று கேட்டபோது அந்த பெரியவர் சொன்னாராம், நான் ஜெபம்லாம் பண்ணுறதில்லை. அப்புறம் என்ன செய்வீங்க? நான் ஆண்டவரை பார்க்குறேன், ஆண்டவர் என்ன பார்க்குறாரு. ஐ லுக் அட் த லார்ட், த லார்ட் இஸ் லுக்கிங் அட் மீ. நான் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோ நேரம்? நான் எப்போது எனக்கு நிறைவு என்று வருகிறதோ அப்போ தான் நான் எந்திரிச்சு போவேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை இங்கு இனம் கண்டு கொள்ள வேண்டும். பல நேரத்திலே ஆண்டவரை இனம் கண்டு கொள்வதிலே நமக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கின்றது. ஆண்டவர் யோவான் நற்செய்தி 6 குறிப்பிடுகின்றார், நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்கின்றார். என்னை உண்டு என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு பெறுவார் என்று சொல்கின்ற போது அப்போதே பலர் அவரிடமிருந்து பிரிந்து செல்கிறார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போயிட நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவரால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் தந்தையாம் கடவுளோடு. அந்த ஆண்டவரை விட்டு நாம் ஒருபோதும் விலகிச் செல்லாத வண்ணம் அந்த ஆண்டவரோடு உள்ள உறவை அன்றாடம் திருப்பலி வழியாக நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அதனால தான் திருமுழுக்கு யோவான் சொன்னார், ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற வருகின்ற பொழுது நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கிறார் என்று சொன்னார். பல நேரத்தில் பல சமயங்களில் இந்த நற்கருணை ஆண்டவரை அறியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை திருமுழுக்கு யோவான் சொல்ல வேண்டும் என்றால் நம்மிடம் இதைத்தான் சொல்வார், நீங்கள் அறியாத தெய்வம் உங்களுடைய மத்தியிலே உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்வார். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, அந்த ஆண்டவரை இனம் கண்டு கொள்ள வேண்டும். மெஸ்ஸியாவாக மீட்பராக நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவானுக்கே அப்படி ஒரு சந்தேகம் வந்தது. அதனால தான் ஆளை அனுப்பி என்ன கேட்டார்? வர இருக்கிறவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் திருமுழுக்கு யோவானின் சீடர்களிடம், நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் யோவானிடம் சென்று தெரிவிங்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் இனம் கண்டு கொள்வோம். அந்த நற்கருணை ஆண்டவரோடு நம்முடைய வாழ்வை நாம் உரசி பார்த்து கொள்வோம். நல்ல கல்வன் ஒருவன் ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்டான். மனித வடிவில் தோன்றிய அந்த ஆண்டவருடைய மாட்சியை அவன் அறிக்கையிட்டான். ஆண்டவரே என்று சொன்னான். நாமும் அந்த பலிபீடத்திலே அந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். தோமையாரை போல ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் நாவால் அறிக்கையிடுவோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய காயங்களை அவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். ஆனால் தகுதியான முறையில் அந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? புனித பெர்னாது அழகாக சொல்லுவார், ஏழைகளுக்கு தனது உடைமையெல்லாம் பகிர்ந்தளிப்பதை விட, உலகெல்லாம் திருப்பயணம் செல்வதை விட ஒரு திருப்பலியிலே பயபக்தியோடு பங்கெடுப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், என்ன கோயிலுக்கு நம்ம இங்கே வரமாட்டோம், ஆனால் மற்ற திருத்தலத்துக்கு என்ன செய்வோம்? வேனு பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி நம்ம போயிட்டுருப்போம். ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு மோட்சமே கிடையாதுன்னு சொல்லிட்டார்.
உனக்கு புண்ணியமே கிடையாது. கிடையாது. ஏன்? இந்த ஆண்டவரை நீ நம்பலன்னா அங்கே போய் நீ நம்ப மாட்ட. இதே ஆண்டவர் தான் அங்கேயே இருக்காரு. திருப்பயணம், எத்தனை திருப்பயணம் மேற்கொண்டாலும், எத்தனை கோயில் குளத்துக்கு போனாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். இங்கே உள்ள ஆண்டவரை நம்பாமல் வேறு ஒரு ஆண்டவரை நம்புவாய் என்று சொன்னால் அது நற்கருணை ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு அவசங்கித்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரான்ஸ் தேசத்தினுடைய அரசனாக இருந்த 9ஆம் லூயிஸ் ஒவ்வொரு நாளும் பல திருப்பலிகளை அவர் பங்கெடுப்பார் என்று சொல்லி வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஸ்காட்லாந்து நாட்டினுடைய அரசியாக இருக்கக்கூடிய புனித மார்கரெட் தன்னுடைய 8 பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் காலையில் திருப்பலியில் அவள் பங்கெடுத்தாள் என்று சொல்லி வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம என்ன செய்யல? நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்க மறந்து போயிருந்தோம். ஸ்காட்லாந்து நாட்டு அரசி ஒவ்வொரு நாளும் தனது 8 பிள்ளைகளோடு திருப்பலியிலே பங்கெடுத்தாள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம கோயிலுக்கு வந்துட்டோம், எங்க நம்முடைய பிள்ளைகள் எங்க? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கான அந்த ஆசீர்வாதம் நாம் சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம் ஆலயத்தில் இருக்கிறோம், நம்ம ஆண்டவரை சந்திக்க வாரோம், ஆண்டவரை போற்றுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போதே அந்த சிறு பிள்ளைகள் ஞான காரியங்களிலே பக்தியிலே வளர்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்க முடியும். நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்கலன்னு நினச்சிக்கோங்களேன், எந்த ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒரு சினிமா கோட்டை மாதிரி இருக்குது போல அப்படின்னு நினச்சிக்கிடும். சினிமா கோட்டை மாதிரி, ஏதோ ஒரு பாட்டு கச்சேரி நடக்கிற மாதிரி ஆயிப்போம். சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ ஞான காரியத்தை, ஞான உபதேசத்தை நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய அகுஸ்தீனார் அற்புதமாக சொல்வார், திருப்பலியில் ஒருவன் பங்கேற்க பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அவனது ஒவ்வொரு காலடியும் ஒரு தூதரால் கணக்கிடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலும் நித்திய வாழ்விலும் அவன் நிறைவாக பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அகஸ்தீனார் குறிப்பிடுகின்றார். நம்ம பார்க்குறோம், திருப்பலிக்கு தானே வர்றோம், அப்போ வீட்டிலேருந்தே வரும்போதே என்ன செய்யணும்? அந்த மனநிலைக்கு நம்ம வந்து விட வேண்டும். அந்த மனநிலைக்கு வரணும். திருப்பலிக்கு போகிறேன், அதனால தான் அப்போவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, திருப்பலிக்கு போறியா, இந்த கையில் செவமாலை வச்சுக்கோ, நீ கோயிலுக்கு போகிறவரை என்ன செய்யணும்? இந்த செவமாலை சொல்லிட்டே போ, உனக்கு வேறு எந்த சிந்தனையும் போகக்கூடாது, வேறு எந்த மனநிலையும் போகக்கூடாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் சிங்கமார கோயிலுக்கு போனோம் அப்படின்னா முந்தி போனால் 3:10 தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த 3:10 உருப்படியாக எங்கள் அம்மா என்ன செஞ்சிருவாங்க? சொல்ல விட்டுருவாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அடியும் ஒரு தூதரால் கணக்கிடப்படுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சிந்தனை வேறு எங்கும் செல்லக்கூடாது. ஆண்டவரை சந்திக்க போகிறேன், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதே போல மேக்சிமிலியன் கோல்பே என்ற புனிதர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார், வானதூதர்கள் மனிதரை பார்த்து பொறாமைப்பட முடிந்தால் ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் பொறாமைப்படுவார்கள், நற்கருணை. ஆம், நற்கருணை. அதை மட்டும் அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை, மாறாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுவதற்கு நம்மை நாம் தயார் செய்திருக்கின்றோம். அந்த ஆண்டவரை தினமும் சந்திப்போம், தினமும் சந்திப்போம். ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் மறக்க மாட்டார். உன்னை காப்பவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்மால் எதையும் சாதிக்க முடியும், எங்கும் நம்மால் செல்ல முடியும். அந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, என்னில் எழுந்து வாரும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பயணத்திலே உடன் வந்து என்னையும் என் வாழ்வையும் ஆசீர்வதியும். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
தாயிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். வா. எங்களை ஒன்றிக்கும் உன்னதமான இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் எம் நாட்டை சந்திக்கும் சவால்களை சமத்துவன்மை, வன்முறைமை, பிரிவினை ஆகியவற்றால் ஆன பிரச்சனைகளுக்கு நீதியான முறையில் தீர்வு காணவும், மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் நல்லாட்சியை வழங்கிடவும் முயற்சியில் ஈடுபட வேண்டிய வரம் தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக பானமாக தந்த அன்பு இறைவா, திருமுழுக்கு வழியாக பொது குருத்துவத்தில் பங்கு பெற்றுள்ள உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நீர் தந்த ஆசிகளையும் வளங்களையும் பிறரோடு பகிர்ந்து வாழும் நல் மனம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகர்ப்பவர்களாகவும் நற்செய்தியின் தூதுவர்களாக துலங்கிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அணுகச் செல்ல இருக்கின்றோம். ஆண்டவரை நிறைவாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்ற உணர்வோடு நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உடலிலும் உள்ளத்திலும் நல்ல சுகத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, உமது பிரசன்னம் எங்களுடைய இல்லத்திலே தங்கி எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக தந்திருளும். பொருளாதார வாழ்வை ஆசீர்வதித்தருளும். உடல் உள்ள நோய்களை நீக்கி நலமோடு ஆரோக்கியத்தோடு வாழ ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மணியும் இல்ல பூவும் பொருளும் இல்ல மல்லிப்பூவாய் எந்தன் மனம் இருக்கு. உன் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. பொன்னும் மணியும் இல்ல பூவும் பொருளும் இல்ல மல்லிப்பூவாய் எந்தன் மனம் இருக்கு. உன் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. பொன்னும் மணியும் இல்ல பூவும் பொருளும் இல்ல மல்லிப்பூவாய் எந்தன் மனம் இருக்கு. உன் மலர்
ரட்சிப்படி மனிதத்தின் தைரியமான ரசத்தின் வாழ்வழைக்குமான உள்ளமெல்லாம் அன்பிருக்கு, உந்தன் சொல்படி நடக்கிற தெம்பிருக்கு. உள்ளமெல்லாம் அன்பிருக்கு, உந்தன் சொல்படி நடக்கிற தெம்பிருக்கு. இதயத்தில் நிறைவிருக்கு, இதயத்தில் நிறைவிருக்கு. இறைவா, இதைவிட வேறென்ன வேண்டும் எனக்கு? இதைவிட வேறென்ன வேண்டும் எனக்கு? வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. பொன்னும் மணியும் பொருளும் இல்ல மல்லிப்பூவாய் எந்தன் மனம் இருக்கு. மலர்போக படைத்தால் போதும் எனக்கு. சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவோடு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு தரும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பேட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய சாலமோன் அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் இந்த நாளிலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய சகாயமேரி, தாவீது ராஜா, விமலா இவருடைய குடும்பத்தையும், இந்த நாளிலே 3வது பிறந்தநாளை கொண்டாடும் ஜிவினையும், மேலும் திருவாளர் பீட்டர் சவுந்தரராஜன், மரிய நேசம் இவருடைய குடும்பத்தையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய சபரியம்மாள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் ஊரின் பாதுகாவலி அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
எம் மீட்பராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து.
வாழ்வின் அருமருந்து. உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறை உடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறை உடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. பாவங்கள் கழுவிடும் திருரத்தமா, பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமா, அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்த்திடும் ஆண்டவர் இயேசுவின் திருரத்தமா. பாவங்கள் கழுவிடும் திருரத்தமா, பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமா, அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்த்திடும் ஆண்டவர் இயேசுவின் திருரத்தமா. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. பாவங்கள் கழுவிடும் திருரத்தமா, பரகதி சேர்த்திடும் இறை ரத்தமா, அன்பிலும் பண்பிலும்
என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை மாலை 7:15 மணிக்கு, செவ்வாய் காலை 5:30 மணிக்கு, புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு, வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு, வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு, சனிக்கிழமை மாலை 7:15 மணி அளவில் திருப்பலிகள் நடைபெறும். இன்றைய திருப்பலியை நேற்றைய தினம் நமது ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் சுத்தப்படுத்தி இன்றைய திருப்பலியை சிறப்பித்த சாலமோன் அன்பியத்தாருக்கு நமது கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரத்தில் எஸ்ரா அன்பியத்தை சார்ந்தவர்கள் திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். மேலும் வருகின்ற வாரத்தில் நமது பாதுகாவலியா அன்னை மரியாளுடைய ஆகஸ்ட் மாத திருவிழாவினை சிறப்பிக்கும் விதமாக அதற்கான கூட்டமானது, ஆலோசனை கூட்டமானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் நடைபெறும். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே நமது தென்காசி மறைவட்டத்தில் பீட பணியாளர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. நமது ஊரிலிருந்தும் கலந்து கொண்டார்கள். உண்மையிலே அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலே நற்செய்தி பெருவிழா வழக்கமாக அந்த 3வது சனிக்கிழமை நடைபெறக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. உண்மையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த நற்செய்தி கூட்டத்தோடு இந்த நிகழ்வானது முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஒருவேளை வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உயர் மதிப்புள்ள திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது முது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. நாங்கள் அப்பேரின்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைகடல் ஒளிர் மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணே, போற்ற நெறிகதவே வாழே, நிலை பெயரா கண்ணே, போற்ற நெறிகதவே வாழே. மாணவன் கபிரியலின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய், ஞான சமாதான வழி நான் நடந்திட தயை செய்வாய், ஞான சமாதான
அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நிலைவயரா கண்ணே மோட்ச நெறி கதவே வாழி